நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 10:21 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 11:41 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:41 வரை திருவோணம், பின்பு அபிட்டம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். வழக்கம் போல் உங்களுக்கு பணிகள் நிறைவேற கொடுங்க. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விற்பனை திறன் இன்று அதிகரிக்க கொடுங்க. வழக்கம் போல் உங்களுக்கு பணிகள் இருக்கக்கூடும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கக்கூடும். பேசும்பொழுது பொறுமை அவசியம். இன்று பண வரவு எதிர்பார்த்தை விட கூடுதலாகவே இருக்கும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் கவனம் இருப்பது நல்லது. இன்று அக்கம் பக்கத்திடம் பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது சிறப்பு. சகோதர சகோதரியிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். கடினமான வேலைகளை கூட திறமையாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன சந்தோஷம் கண்டிப்பாக கூடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் திட்டமிடுங்கள், யோசித்து செய்யுங்கள். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் இருக்க பாருங்கள், அதுவே வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் ஏற்படக்கூடும். உயர்கல்வியும் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. பரணி. இன்று பாதுகாப்பை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. பயணங்கள் செல்லும்பொழுது ரொம்ப கவனமாக சென்று வர வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. சொந்த பந்துகள் வருகையும் இருக்கக்கூடும். இன்று நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. நேர்மை நிலைநாட்டி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கிருத்திகை. இன்று நீங்கள் அற்புதமாக செயல்படுவீர்கள். பயணங்கள் மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை நிமித்தமாக இன்று வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் அமைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தைரியம் உண்டாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. புதியவர்கள் நட்பாக கூடும். இன்று நீங்கள் எடுத்தும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகக்கூடும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்குங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூடுதலாகவே உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். இன்று தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும்.
வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். திட புத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் மேலோங்கும். இன்று சாமர்த்தியமான செயல்களால் முன்னேற்றம் இருக்குங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. இன்று காதல் மன குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக செயல்பட வேண்டும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதம் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். நிதி தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகும். இந்த நாள் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லதொரு முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்த வேண்டும். பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள், அது போதும். மிருக சிரீஷம். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கி விட கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். முயற்சிகள் வெற்றியை அடைய கொடுங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் பழிக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, வேலை இல்லாத இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்கள் நேர்த்தியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் சூழல் அமைந்துவிடக்கூடும். முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். நிதி தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திடகார்த்தமான மனதுடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். எதிலும் உங்களுக்கு அற்புதம் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் இன்று ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். புதியவர்களின் அறிமுகம் இன்று கிடைக்க கொடுங்க. ஆதாயமும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தேவையான பணம் இருப்பதினால் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடும். அரட்டிக் கொள்ளாமல் முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. போட்டிகள் ஒரு பக்கம் குறைந்து விடக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். வேகமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரிய தடை இருந்தாலும் கண்டிப்பாக இறுதியில் வெற்றி இருக்கும். மனக்குழப்பம் டென்ஷன் மட்டும் வேண்டாம். பண வரவும் சீராக இருக்குங்க. யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்யாமல் இருப்பது நல்லது. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்ளுங்கள். முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாகும். பெண்கள் நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று யாரிடமும் வாக்குவாதங்கள் இல்லாமல் மட்டும் இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்க கொடுங்க. மனம் ஓரளவு தெளிவாக இருக்கக்கூடும். திடபுத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் வெளிப்பட கொடுங்க. இன்று நிதானம் இருந்தால் முன்னேற்றம் தேடி வரக்கூடும். திருவாதிரை. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாக கொடுங்க. இன்று உங்களுக்கு மன உளைச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புனர்பூசம். இன்று உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமை மேலோங்கும். எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மன பதட்டம் மட்டும் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு புனித பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கடகம் ராசினியர்கள். இன்று நல்லதொரு செயல்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. வெளி உலக தொடர்பும் இன்று விரிவடையக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அதனால் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கோயில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. சிலருக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. எதிர்பாராத வகையில் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலம் ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. பெண்கள் தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிலும் மேன்மை உண்டாகக்கூடும். நிறைவான பொருளாதாரம் கண்டிப்பாக அமையும். திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரன் அமைந்துவிடக்கூடும். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவாக இருங்கள், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். காதல் வெற்றி நோக்கி செல்லும். இன்று மாணவர்கள் எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. குழப்பம் என்பது துளி கூட வேண்டாம். மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமையும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். படியுங்கள், நன்கு படியுங்கள், புரிந்து கொண்டு படியுங்கள். படிப்பில் மட்டுமே முழு அக்கறை எடுத்துக்கொண்டு படியுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு வாருங்கள். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் கண்டிப்பாக நிறைவாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தெளிவு வேண்டும். இன்று நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். பூசம். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாலை நேரம் இன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடிவிடுங்க. ஆயில்யம். இந்த நாள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து குறைகள் சொல்லும் பட்சத்தில் பொறுமையாக இருக்க பாருங்கள். முன்கோபப்பட வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள். இன்று எதிர்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற கொடுங்க. எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். நீங்கள் எடுத்து அனைத்து காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள முடியும். புதியவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். வேலையின் காரணமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் பணியை கண்டு மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். மாலை நேரம் மகிழ்ச்சியை கொடுக்கும். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகுங்க.
உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சக நண்பர்கள், சக ஊழியருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். மனக்கவலை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் தயவு செய்து முன்கோபப்பட வேண்டாம். நடப்பதெல்லாம் சிறப்பாக இன்று கவனிக்க வேண்டும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் கொஞ்சம் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். பொறுப்பாக இருங்கள். காதல் கைகூடும் வரை கொஞ்சம் அமைதியாக செயல்படுங்கள். கண்டிப்பாக காதல் கைகூடும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பிடித்த மாநிலத்திற்கு சென்று வர கொடுங்க. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனம் கண்டிப்பாக நிம்மதி அடையக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமையும். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சுமூகமாக இன்று பணியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று பணிகளை கொஞ்சம் நீங்கள் அதிக சுமையாக இருக்கக்கூடுங்க. பொறுமையாக நிதானமாக ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பூரம். இன்று யாரையும் இன்று நம்பி எந்த ஒரு பொறுப்புகளிலும் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனம் கொஞ்சம் கவலையாக காணப்படுங்க. யார் என்ன சொன்னாலும் குறைகள் சொல்லும் பட்சத்தில் பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். உத்திரம். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அலுவலகத்தில் உங்கள் பணியை கண்டு மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. மனக்கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. சுணங்கிய காரியங்கள் சூடு பிடிக்கும். இன்று நீங்க அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் என்று தயவு செய்து முன்கோபம் ஏதும் பட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக எதையும் கையாண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பாராத பொருள் வரவுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. வழக்கமான பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். கூடுதலாகவே இன்று பணவரவும் இருக்கக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சொத்து சார்ந்த வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக இருக்குங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது பிள்ளைகளுடைய மனநிலையை பொறுத்து சொல்லுங்கள். முன்கோபத்திற்கு ஆளாக வேண்டாம். நீங்களும் தேவையில்லாத மன கஷ்டப்பட வேண்டாம். மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் எதையும் செய்யுங்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். இன்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. விளையாட்டுகளில் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு மன கஷ்டம் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதல பொறுமை காப்பது மிக மிக சிறப்பு. என்று மாணவர்கள் ஏனோதனமாக எதிலும் செயல்பட வேண்டாம். கண்டிப்பாக கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளிலும் இன்று நீங்கள் பங்கு கொள்வீர்கள். எதிர்பாராத வகையில் நல்லது நடக்க கொடுங்க.
வருமானம் ஏற்படக்கூடிய சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். இன்று உங்களுக்கு புதியவர்கள் நட்பாகும் நாள் என்று சொல்ல முடியும். அஸ்தம் பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். வழக்கமான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு சுற்றுலாக்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு அற்புதம் நிகழக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. எதிலும் உங்களுக்கு அற்புதம் நிகழ கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் உங்களுக்கு நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். முன்னோர்கள் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கக்கூடும். வெளியூர் பயணங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வரியால் வீட்டில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணியில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. கூடுதல் பணவரவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பணவரவும் சீராக அதிகரிக்கக்கூடும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை இன்று ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்லதும் நடைபெறக்கூடுங்க. நிதி உதவியும் எதிர்பார்த்தபடி வரக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இன்று இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை எடுக்க வேண்டும். வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். காதலுக்காக நீங்க நேரத்தை செலவிட வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று உங்களுக்கு அவ்வப்போது முன்கோபம் கண்டிப்பாக வெளிப்படுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சுவாதி பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் ஓரளவு பலிக்கக்கூடும். எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து பேசுங்கள். அதுவே வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு மன சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விசாகம் குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். யதார்த்தமாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தயவு செய்து முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் எதிலையும் வெற்றி இருக்கும். இன்று நீங்கள் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். இந்த நாள் நல்ல நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக்க கொடுங்க. மனமும் கண்டிப்பாக நிம்மதி அடையக்கூடும். புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களில் அனுகூலம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தாமதம் ஏற்படும் பணிகள் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பல வகையிலும் உங்களுக்கு நன்மை இருக்குங்க. இழுபறியாக இருந்த சில வேலைகளை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். கூடுதலாக உழைத்து அலுவலக பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும்.
பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று இதமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுப்பாக இருக்க வேண்டும். அமைதியை நிலைநாட்ட வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்க பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதிலும் பொறுமையாக இருந்தால் முன்னேற்றம் இருக்குங்க. முன்கோபம் என்பது துளி கூட வேண்டாம். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக அமையுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவு வேண்டுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு என்று மேலோங்கி விட்டு கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனுஷம். இன்று சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்குங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். கேட்டை. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். தன வரவை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. தன லாபமும் உங்களுக்கு சீராக வரக்கூடும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடுங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையும். பொறுமையுடன் யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள், இன்று நீங்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பொறுமையுடனும் நிதானமும் ஈடுபட்டு வெற்றி வகை சூட முடியும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. காரியங்களும் ஓரளவு அனுகூலமாகவே நடைபெறக்கூடும். அதிகாரியிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியுங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத தனலாபம் ஏற்படக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். கூதுகளும் பிறக்கும் சம்பவங்கள் இனிமையாக நடைபெறக்கூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று தேவையான நிதி உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. தேவையான சரக்குகளை வாங்குவீர்கள். காரிய தடைகள் விலகி அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடியாக கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். பண வரவும் எதிர்பார்த்ததை விட இப்பொழுது அதிகரிக்க கொடுங்க. மன மகிழ்ச்சி தரும் சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று காதல் போன்ற விஷயங்களில் தனுசு ராசினியர்கள் பொறுமையை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். மாணவருக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. மனம் ஓரளவு நிறைவாக காணப்படக்கூடும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். மகிழ்ச்சி மிக்க நாளாக இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. அரசாங்க பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்கக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தீர்த்து கொண்டு இருப்பீர்கள். இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். இனிமையான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிக்க முடியும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். போராட்டம். செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக மிக நல்லது. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம்.
இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு பிடித்தாற்போல் நல்லது நடைபெறக்கூடும். உத்திராடம். இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பண கஷ்டம் கண்டிப்பாக சரியாகுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று சோதனைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாக கொடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். மகிழ்ச்சியான தருணங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திடீர் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையான பணம் இருப்பதால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். அலுவலகத்தில் பணி சுமை கூடினாலும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. அரசாங்க வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மகரம் ராசினியர்கள் சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. எதிர்பார்த்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்பு. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள், அது போதும். இன்று காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னர் முடிவெடுத்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் சக மாணவர்களை ரொம்ப நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். டக்கென்று முன்கோபம் உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் செயல்படுங்கள். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. மாணவர்கள் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று மனம் கொஞ்சம் பாரமாக இருக்க கொடுங்க. என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டுங்க. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. குடும்பத்தில் உள்ளவரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். சகோதரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். திருவோணம். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கவனமாக பணிகளில் மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கட்டும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று நீங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அவிட்டம். தயவு செய்து குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். நடப்பதை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். திடகார்த்தமான மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பக்குவமாக செயல்பட்டு எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். என்று உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். சிந்தனை வளம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். குறுகிய தூர பயணங்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். நீண்ட தூர பயணங்களும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லோருக்கும் பிடித்தமான நபராகவே காணப்படுவீர்கள். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரக்கூடுங்க. காரியங்களில் ஓரளவு அனுகூலம் ஏற்படக்கூடும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். எந்த ஒரு வேலையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் தெளிவு வேண்டும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். இன்று எதிரியிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள கொடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிக்க முடியுங்க.
நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இன்று யதார்த்தமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்து விடக்கூடும். இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை மனப்பதட்டம் மட்டும் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம், மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. இன்று மாணவர்கள் கல்வியை தவிர வேதிலும் அக்கறையுடன் செயல்பட வேண்டாம். கல்வியில் மட்டுமே அக்கறையுடன் செயல்பட வேண்டும். கலைத்துறையில் ஆர்வம் செல்லும், விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் செல்லும். இருந்தாலும் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள், படியுங்கள். மூட நம்பிக்கைகள் கவனம் கொள்ள வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். எந்த வேலையை முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் இருக்கத்தான் செய்யும். நாள்பட்ட வியாதியிலிருந்து கண்டிப்பாக சரியாகுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சிந்தனை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் இருக்குங்க. பெரிய பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சதயம். தயவு செய்து குழப்பம் மட்டும் வேண்டாம். கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு சிரமங்கள் எல்லாம் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. எதிலும் முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி இன்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது போதும். மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருள் வரவுக்கு இன்று வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றது. பிடித்தமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பணவரவும் இருக்கக்கூடும். வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். சிலருக்கு புதிய ஆடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாகவே அமைந்துவிடக்கூடும். சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் கூட சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. எதை முதலில் செய்வது போன்ற குழப்பமும் இருக்கக்கூடும். மனதை மட்டும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கவலை மட்டும் பட வேண்டாம். அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த காரியம் சூடுபிடிக்க தொடங்கும். அனுகூலமான நல்ல சொல்லும் இருக்கின்றது. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. லாபம் கூடுதலாகவே கிடைக்கக்கூடும். கெட்டதை ஆராய்ந்து செய்வது நல்லது. பயன் தராத முயற்சிகளை தயவு செய்து ஈடுபட வேண்டாம். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது கூட நல்லதுதான். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். காரிய தடை தாமதம் இருந்தாலும் அலைச்சல் இருந்தாலும் சரியாகும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பெண்கள் இன்று நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்ன ஒன்று, காலையில் சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று காதல் போன்ற விவகாரங்களை தள்ளி வைப்பதுதான் நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் எடுத்தோம் கவுத்தோம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கல்வியில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் செல்லுங்கள். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு
எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. என்ற முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்க கொடுங்க. சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். உத்திரட்டாத்தி. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் நீங்கள் அமைதியை மட்டும் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். ரேவதி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டுங்க. அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் வாங்க வேண்டாம். சுய தொழில் உங்களுக்கு சீராக நடைபெறக்கூடும். புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். இன்று நீங்கள் மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் குறைகள் சொல்லும் பட்சத்தில் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உங்களுடைய பணிகளை மட்டும் சிறப்பாக செய்யுங்கள். அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.